الحمد لله رب العالمين وهو ولي الصالحين ولا عدوان إلا على الظالمين وصلى الله وسلم على سيد الأنبياء والمرسلين نبينا وحبيبنا ورسولنا محمد بن عبد الله وعلى آله وأصحابه الغر الميامين ومن دعا بدعوتهم إلى يوم الدين. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. قال الله سبحانه وتعالى: إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي الأنفس ولكم فيها ما تدعون. எல்லா புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகை படைத்து ஆளுகின்ற அல்லாஹ் ஒருவனுக்கே எப்போதும் சொந்தமானது. அவன் கருணையாளன், அவன் அடக்கி ஆளும் வல்லமையுள்ளவன். வணங்கப்பட தகுதி வாய்ந்த ரப்ப அல்லாஹ் ஒருவன் மாத்திரம்தான். அல்லாஹ்வுடைய ஸலவாத்தும் அல்லாஹ்வுடைய சலாமும் நபிமார்களின் முத்திரையாக வந்த எங்கள் உயிரிலும் மேலான கருணை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாருடைய கண்ணியமான சஹாபாக்கள், அவர்களை துயர்ந்து வந்த தாபியங்கள், சலஃபு சாலிஹீன்கள், ஈமானோடு முந்தி சென்ற எங்களுடைய இஸ்லாமிய ஈமானிய உறவுகள் எல்லோர் மீதும் எங்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் பொருத்தமும் என்றென்றும் உண்டாவதாக என்று இந்த நல்ல நேரத்தில் அல்லாஹ்வை பிரார்த்தித்தவனாக, அன்பான கண்ணியமான சகோதரர்களே, நோன்பாளிகளே, நான் நீங்களும் எப்போதும் அல்லாஹ்வை நெருங்க வேண்டும். நாம் அடைய வேண்டிய அடைவு அல்லாஹ்வை அடைய வேண்டியதுதான். எப்போதும் அந்த அல்லாஹ் என்னை பொருந்திக் கொள்ள வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலே வாழ வேண்டும். இந்த ஒன்று மாத்திரம்தான் எங்களுக்கு சுவர்க்கத்தை பெற்று தரும். படைத்த அல்லாஹ்வின் திருப்தி மாத்திரம்தான் எங்களுக்கு சுவர்க்கத்தை அடையும் வாய்ப்பை பெற்று தரும். படைத்த அல்லாஹ்வின் கோபத்துக்குள்ளாக கூடாது என்ற விவகாரத்தில் நானும் நீங்களும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதில் இருக்கின்ற போது, வித்ருடைய தொழுகையிலே கடைசியாக சுஜூதில் இருக்கின்றார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கிட்ட நெருங்கி என்ன சுஜூதில் ஓதுகிறார்கள் என்று பார்க்கின்ற போது, அல்லாஹும்ம இன்னி அஊது பிரிதாக மின் சஹதிக், யா அல்லாஹ், உன்னுடைய பொருத்தத்தை கொண்டு உன்னுடைய கோபத்திலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன். உன்னுடைய தண்டனையை விட்டும் நீ எனக்கு செய்கிற ஆஃபியத்தை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அன்பான கண்ணியமான நோன்பாளிகளே, நானும் நீங்களும் எப்போதும் அல்லாஹ்வோடு நெருங்க வேண்டும். அல்லாஹ்வை திருப்திப்படுத்தி அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு வாழ வேண்டும். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அதற்குரிய வாய்ப்பை தருவானாக. நாங்கள் எல்லோரும் நோன்பாளிகள்.
நாங்கள் நோற்றிருக்கும் நோன்பு ஒரு அடிப்படை உண்மையை உறுதிப்படுத்துகிறது. நாங்கள் நோட்கின்ற நோன்பு ஒன்றை நிரூபிக்கின்றது. அதுதான் எங்களுடைய 2 கண்களாலும் நாங்கள் காணாமல் இந்த உலகிலே வைத்து யாருக்கும் அந்த வாய்ப்பை அல்லாஹ் கொடுக்காத நிலையிலே இந்த 2 கண்ணாலும் காணாமல் எங்களை ஆளுகின்ற அல்லாஹ் ஒருவன் இருக்கிறார் என்பதை இந்த நோன்பு நிரூபிக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, நானும் நீங்களும் மட்டுமல்ல, எங்களுடைய சிறார்களும் பெரும்பான்மை பாடசாலைகளுக்கு போகின்ற பிள்ளைகளும் பட்ட பகலிலே நோன்போடு போய்விட்டு நோன்போடு திரும்புகிறார்கள். தெற்கிலே இருந்து கொழும்பை நோக்கி போகின்றவர் சஹர் செய்துவிட்டு கோச்சியிலே பயணம் செய்கிறார். அந்த இஃப்தாரை அதே கோச்சியிலே வைத்து பேரித்தம்பலத்தோடு வருகிறார். பல மாற்று மதத்தவர்களும் உண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த இடத்திலே தனி மனிதனாக அந்த பசி அடக்கி கொண்டிருப்பது என்னை யார் பார்க்காவிட்டாலும் என்ற ரப்பு அல்லாஹ் பார்க்கிறான். இந்த பசுமையான உணர்வு முஸ்லிம் சமூகத்தின் உள்ளங்களில் ஆழ பதிந்திருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் இதைத்தான் கண்ணியப்படுத்துகிறான். படைத்த அல்லாஹ் இதைத்தான் மதிக்கிறான். ஒரு படுபாவியை பற்றி நபிகளார் சொன்னார்கள், அவன் நீண்ட நாள் பாவம் செய்கிறான். பாவம் செய்து 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 ஒரு நாளிலே யா அல்லாஹ் என்னை மன்னித்துடு என்று கெஞ்சி இறைஞ்சுகிறான். அந்த மனிதனை அல்லாஹ் மன்னிக்கிறான். கருணையுள்ள ரப்பு அல்லாஹ் மன்னிக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, அந்த மனிதனை மன்னிப்பதற்கு அல்லாஹ் ஒரு அடிப்படையான விடயத்தை சொல்கிறான். அலிம அப்தி அன்னலஹு ரப்பன் யக்ஃபிரு தன்பஹு வ யஅഖுது பிஹி. என்னுடைய அடியான் அவனை தண்டிப்பதற்கும் மன்னிப்பதற்கும் ஆற்றல் பெற்ற அவனுடைய அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதை அறிந்து விட்டானா? இவ்வளவு நாளாக மறந்தவனாக இருந்த இவன் அடங்கி நின்று யா அல்லாஹ் என்று கெஞ்சுவது அந்த அல்லாஹ்வின் பிடியிலிருந்து எனக்கு தப்ப முடியாமல் போகும் என்ற பயம் இருக்குமாக இருந்தால், அந்த பயத்தின் பின்னணியில இருப்பது அல்லாஹ்வை அவன் ஆழமாக நம்புகிறான் என்பதுதான். அதைத்தான் அல்லாஹ் ரெஸ்பெக்ட் பண்ணுகிறான். கண்ணியமான சகோதரர்களே, அதை வைத்து அல்லாஹ் அவனுடைய பாவங்களை மன்னித்து விடுகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த உலகத்திலே வைத்து எவருக்கும் அல்லாஹ்வை காணும் வாய்ப்பை கொடுக்கவில்லை. இதைத்தான் அல்லாஹ் ஒரு பெரிய சோதனையாக உலகத்திலே வைத்திருக்கிறார். அல்லாஹ்வை காணாமல் ஒரு மனிதன் எவ்வளவுக்கு எவ்வளவு நம்புகிறான், எவ்வளவு தூரம் அல்லாஹ்வை அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். அல்லாஹ்வின் அச்சத்தால் எவ்வளவுக்கு எவ்வளவு இவன் பாவத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டவனாக இருக்கிறான். படைத்த அல்லாஹ்வை கஅன்னக தராஹு, நீ கண்ணால் காண்பதை போன்று அல்லாஹ்வை வழிபடுவதுதான் இஹ்சான் என்று நபிகளார் சொன்னார்களே. அல்லாஹ்வை காண்பதை போன்று எங்களால் காண முடியாது. அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்ற உணர்வோடு நீ அல்லாஹ்வை வழிபடுவதுதான் இஹ்சான் என்று நபிகளார் சொன்னார்களே. அந்த அடிப்படையிலே ஒரு மனிதன் அல்லாஹ் உயிரோடு இருக்கிறான், அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான், அந்த அல்லாஹ்வுடைய பிடியில் இருந்த என்னால் தப்ப முடியாது, அல்லாஹ்வை தான் நான் திருப்திப்படுத்த வேண்டும் என்று ஒரு மனிதன் நிற்கிறான் என்றால் அவன் கண்ணால் காணாமல் அல்லாஹ்வை அவன் நம்பினான். கண்ணியமான சகோதரர்களே, இஸ்லாத்தினுடைய கருப்பொருள் அல்லாஹ் என்பதுதான். அதனால்தான் ஒரு மனிதர் நபிகளாரிடத்திலே வந்து, அல்லாஹ்வுடைய ரசூலே எனக்கு இஸ்லாத்திலே ஒரு விஷயத்தை சொல்லித்தாருங்கள். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல் ஆமன்து பில்லாஹ், நீ அல்லாஹ்வை ஈமான் கொண்டு விட்டேன் என்று சொல், சும்மஸ்தகீம், அந்த வார்த்தையில நீ இஸ்திகாமத்தாக உறுதியாக இரு என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு வார்த்தை அல்லாஹ் என்பதுதான். அந்த அல்லாஹ்வுடைய மொத்த வஹியும் மொத்த கட்டளையும் தான் மொத்த இஸ்லாமாக மாறுகிறதை பார்க்கலாம். கண்ணியமான சகோதரர்களை, ஒரே ஏக காலத்திலே வாழ்ந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள், அல்லாஹ்வுடைய ரசூல், இது மாதிரியான பல மனிதர்கள் இருக்கும் போது
முகம்மது நபி என்ற அந்த பெரிய மனிதரை நீங்கள் நபியாக ஏற்க வேண்டும் என்று நாங்களாக நினைக்கவில்லை. அல்லாஹ்வுடைய கட்டளைதான் அந்த நபியாக ஆக்கப்பட்டது என்பதன் பார்ந்தவர்களே. அந்த வகையிலே படைத்த அல்லாஹ் என்ற கருப்பொருள் தான் இஸ்லாத்துடைய மூல கருப்பொருளாக இருக்கிறது. இந்த கருப்பொருளிலே ஒரு மனிதன் எவ்வளவு மறந்தவனாக இருக்கிறான், எவ்வளவு தூரம் தெளிவற்றவனாக இருக்கிறான், அல்லது அல்லாஹ்வுடைய விஷயத்திலே பராமுகமாக இருக்கிறான், இதனை தட்டி இவனை தெளிவூட்டி இவனுக்கு விழிப்பூட்டி அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதை நீ நம்பி அந்த உணர்வோடு எல்லா காலத்திலும் வாழ வேண்டும் என்பதற்கு தரப்படுகிற பாரிய பயிற்சி தான் இந்த ரமலானிலே நோன்பு நோட்பது என்பது. கண்ணியமான சகோதரர்களே, இந்த நோன்பிலே யாருக்கும் முகஸ்துதி கிடையாது. இந்த நோன்பிலே அவருக்காக இவருக்காக என்ற ஒரு முகஸ்துதி கிடையாது. மற்ற எல்லா நோன்புகளிலும் முகஸ்துதிக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனா இந்த நோன்பிலே யாருக்கும் முகஸ்துதி கிடையாது. அதனால் தான் இதற்கு அளவில்லாத கூலியை அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஒவ்வொரு நோன்பாளியும் ஒவ்வொரு வினாடிக்கு வினாடி நிரூபிப்பது அவன் தனிமையிலே ஒரு அறையில இருக்கிறான். கடும் தாகமாக இருக்கிறது, பக்கத்திலே தண்ணீர் இருக்கிறது, காண்பதற்கு யாரும் இல்லை. ஆனால் அவன் ஒரு விடர் கூட குடிக்க மாட்டான். கடுமையான பசியாக இருக்கும், சாப்பிட மாட்டான். அங்கே நடிப்பில்லை, இங்கே பார்ப்பதும் என்னை ஆளுவதும், என்னை நான் யாரை ஏமாற்றினாலும் அல்லாஹ் ஏமாற்றப்படாது. இந்த நிலைப்பாட்டில் ஒரு மூமின் இருப்பான் என்றால் அவன் நிரூபிப்பது அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதைத்தான். கண்ணியமான சகோதரர்களே, ஃபிரௌனுடைய அரண்மனையிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொல்ல வேண்டும் என்று திட்டம் தீட்டப்படுகிறது. அந்த நேரத்திலே ஒரு ஈமானிய மனிதர் எழும்பி சொன்னார், அத்தக்துலூன ரஜுலன் ஐயகூல ரப்பி அல்லாஹ், என்னுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொன்ன ஒன்றுக்காகவா மூசாவை கொலை செய்ய போகிறீர்கள் என்று கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே அடிபடுகிற நேரத்தில் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் கேட்ட கேள்வி, அத்தக்துலூன, இந்த முகம்மதை அல்லாஹ் என்று சொன்ன ஒன்றுக்காகவா நீங்கள் கொலை செய்ய போகிறீர்கள் என்ற வார்த்தையை கேட்டார்கள். கண்ணியமான சகோதரர்களை, கிடங்கு வாசிகளுடைய சரித்திரத்தை அல்லாஹு தஆலா சொல்கின்ற போது, வமா நகமு மின்ஹும் இல்லா அய்யுமினு பில்லாஹில் அஸீஸில் ஹமீத், புகழுக்கும் கண்ணியத்துக்கும் உரிய அல்லாஹ் ஒருவனை ஈமான் கொண்ட ஒன்றுக்காகத்தான் இவர்கள் தீக்கிரையாக்கப்பட்டார்கள். இஸ்லாத்திலே நானும் நீங்களும் எப்போதும் உச்சரிக்கின்ற ஒரு பலமான வார்த்தை அல்லாஹ் என்ற வார்த்தை. அன்பார்ந்தவர்களே, நானும் நீங்களும் தொழுகின்ற தொழுகையிலே அல்லாஹு அக்பர் என்ற உச்சரிப்பு தான் அதிகமாக உச்சரிக்கப்படுகிறது. ஒரு பாங்கோஷியை நானும் நீங்களும் கேட்டால் முழுக்க முழுக்க பேசப்படுவது அல்லாஹ் மிகப்பெரியவன், அல்லாஹ் என்ற வார்த்தையை தான். கண்ணியமான பெருமக்களே, அந்த வகையில் ஒரு மனிதன் மொத்த இஸ்லாத்தையும் அவன் கடைபிடிப்பதனூடாக அவன் நிரூபிப்பது அல்லாஹ் ஒருவன் இருக்கிறார் என்பதைத்தான். அந்த அல்லாஹ்வை, அல்லாஹ் இருக்கிறார் என்பதை ஈமான் கொள்கின்ற எந்த இனத்திலையும் பார்த்தால் அல்லாஹ்வை நம்புகின்ற அதே நேரத்தில் அல்லாஹ்வை சரியாக நம்பாமல் இருந்திருக்கலாம். அல்லாஹ்வை கண்ணியப்படுத்த வேண்டிய முறையில கண்ணியப்படுத்தாமல் இருந்ததுதான் அல்லாஹு தஆலா மக்கா காபிர்களுக்கு சொல்கிற விமர்சனமாக இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்றதை பார்க்கலாம். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுக்குள்ள தகுதியை சரியாக கொடுத்து அல்லாஹ் அருளாளன், அல்லாஹ் அன்பாளன், அல்லாஹ் தண்டிக்க ஆற்றல் பெற்றவன், மன்னிப்பதில் விசாலமானவன், அல்லாஹ்வுடைய அழகிய திருநாமங்களுடைய அர்த்தங்களை ஆழமாக நாங்கள் சிந்தித்து அல்லாஹ் இப்படிப்பட்ட தகைமை உடையவன் என்ற சிபாத்துகள் அல்லாஹ்வுடைய பண்புகளோடு மொத்தமாக சிந்திக்கின்ற நேரத்தில் ஒரு மூமின் அந்த நிலைப்பாட்டை சரியாக அறிவான் என்றால் அவனுடைய வாழ்க்கையில சரியான ஒரு மாற்றம் ஏற்படும். சகோதரர்களே, அவனுடைய கண்ணால் அவன் நடுநிசையில் எழும்பி அழுகின்ற பழக்கம் அவனுக்கு உருவாகும். நபிகளார் அதனால் தான் சொன்னார்கள், லயல்ஜன்னார ரஜுலும் பக்கா மின் ஹஷியத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அச்சத்தால் கண்ணீர் வடித்து அழுத மனிதன் ஒரு நாளும் நரகம் போக மாட்டார் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லிஹி யௌம லா தில்ல இல்லா தில்லுஹு, அல்லாஹ்வுடைய நிழலை தவிர வேற எந்த நிழலும் இல்லாத அந்த மறுமை நாளில் அல்லாஹ் 7 கூட்டத்தார்களுக்கு நிழல் கொடுப்பான். அதிலே ஒரு மனிதர் தான் ரஜுலுன் ذكرல்லாஹ ஹாலியன் ஃபஃபாதத் ஐனாஹு, ஒரு மனிதன் தனியே இருந்து கொண்டு அல்லாஹ்வை நினைத்து அழுகிறான். அல்லாஹ்
யா அல்லாஹ் நீ எனக்கு செய்திருக்கிற அருள்களை நினைத்து பார்த்தால் நீ எனக்கு நல்ல ஆரோக்கியத்தை தந்திருக்கிறாய் யா அல்லாஹ். யாரிடம் எனக்கு கை நீட்டு வைக்கவில்லை யா அல்லாஹ். எனக்கு வீடு வாசலை தந்திருக்கிறாய் யா அல்லாஹ். பிள்ளைகளை தந்திருக்கிறாய் யா அல்லாஹ். ஆரோக்கியமான பிள்ளைகளை தந்திருக்கிறாய். பார்வை இல்லாமல் பிறந்த பல பேருக்கு முன்னால் நல்ல பார்வையை, செவிப்புலனை, அல்லாஹ் நியமத்தை நினைச்சு 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 ஒரு மனிதன் அழுகிறான். இந்த மனிதனுக்கு கொடுக்கிற மகாபெரிய பாக்கியம் அல்லாஹ் அரிசின் நிழல் கொடுக்கப்படுகிறது. இங்கே நிரூபிக்கப்படுவது அல் ஈமானு பில்லாஹ், அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதைத்தான். அவன் அழுகை நிரூபிப்பது அவன் கண்ணால் காணாமல் நான் அல்லாஹ்வை சரியாக நம்புகிறேன் என்ற நம்பிக்கை தான். கண்ணியமான சகோதரர்களே, ஐநானி லா தமஸ்ஸஹும் அன்னார், ரெண்டு கண்களை நரகம் தீண்டாது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு கண் அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாதுக்கு போகிற நேரத்தில் காவல் புரிந்த கண். இரண்டாவது கண் அல்லாஹ்வின் அச்சத்தால் கண்ணீர் வடித்து அழுத கண் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமான பெருமக்களே, எந்த ஒரு நேரத்திலும் ஒரு மூமின் அவன் அல்லாஹ்வை பற்றி சரியாக அறிந்தான் என்றால், நான் அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு வாழ்வதாக இருந்தால் அவனுக்கு இபாதத் செய்வது என்பது ஆர்வமாக இருக்கும். அவனுக்கு இபாதத் எப்போதும் விருப்பமாக இருக்கும். ஏன் நான் அல்லாஹ்வை அடையணும் என்ற அந்த தேற்றம் அவனுடைய உள்ளத்துல இருக்கும். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி அல்லாஹ் அல் குர்ஆன்ல சொல்ற நேரத்துல தூர் சீனா மலைக்கு மூசாவே நீங்கள் வாருங்கள் என்று அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் அழைப்பு விடுக்கிறார். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த சமூகத்தை ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்துடைய பொறுப்பிலே வைத்துவிட்டு வேகமாக ஓடி போகிறார். வேகமாக போகிறார். வமா அஜலக அன் கௌமிக யா மூசா, மூசா நீங்கள் ஏன் இவ்வளவு வேகமாக அவசரமாக சொன்ன உடனேயே நீங்கள் வருகிறீர்கள், ஏது உங்களை அவசரப்படுத்தியது என்று அல்லாஹ் கேட்கிறான். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஆயத்துக்கு தஃசீர் எழுதுகிற நேரத்துல சொல்கிறார்கள், கருணையுள்ள அல்லாஹ் அந்த மூசாவுடைய வருகைய அல்லாஹ்க்கு தெரியும், அவர் வேகமாக வந்து இதற்காகத்தான் என்று உள்ளங்களை அறிந்த ரப்பு அல்லாஹ், அவருக்கு அல்லாஹ்க்கு தெரியும் மூசா ஏன் இந்த மாதிரி வந்தார் என்று. ஆனாலும் இரக்கத்தை காட்டுறதுக்காக அல்லாஹ் இரக்கத்தோடு பேசுகிறான். மூசா, மூசா நீங்கள் ஏன் இவ்வளவு அவசரப்பட்டு வந்தீர்கள்? உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அஜில்து இலைக ரப்பி லிதர்தா, யா அல்லாஹ் நான் உன்னுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு நடக்கின்ற ஒரு அடியான் என்ற அடிப்படையில் நீ என்னை பொருந்திக் கொள்ள வேண்டும் யா அல்லாஹ், நீ என்னை பொருந்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி வந்தேன் யா அல்லாஹ். கண்ணியமான பெருமக்களே, இந்த ரமலான் எங்களிடத்திலே விசேஷ ஆர்வத்தை ஏற்படுத்துகிறது. இரவு தொழுகை என்றால் அதீத ஒரு ஆர்வம், அந்த ஆர்வம் ஏற்படுகின்ற விதத்திலே ஷைத்தான்கள் விலங்கிடப்பட்டிருக்கின்றன. கண்ணியமான சகோதரர்களே, சஹாபாக்கள் என்ற மேலான மனிதர்கள், அவர்களிடத்தில் ஒரு நாள் ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அவர்கள், ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் சஹாபாக்களை பார்த்து, லவ் தஅலமூன மா அஅலமு லதஹிக்தும் கலீலன் வலபகைதும் கஸீரா, நான் மறுமையை பற்றி, நரகத்தை பற்றி, அதன் கொடூரங்களை பற்றி எனக்கு தெரிந்த அளவுக்கு நீங்கள் அறிவீர்கள், ஆனால் உலகத்தில் வாழும் காலத்தில் கொஞ்சமாக சிரிப்பீர்கள், அதிகமாக நீங்கள் அழுவீர்கள் என்று சொன்ன உடனே அவர்களுடைய முகங்களை அவர்கள் மூடிக்கொண்டு, வலஹும் ஹனீனும் மினல் புகா, அவர்கள் தேம்பி தேம்பி அழுததை கேட்டோம் என்று சொன்னார்கள். கண்ணியமான சகோதரர்களே, குர்ஆனுடைய ஆயத்து ஓதப்படுகிறது, எங்களுக்கு அழுகை வராமல் இருக்கிறது என்றால் எங்களுடைய ஈமான் மீள் பரிசீலனை செய்யப்பட வேண்டும். கது சமிஅ அல்லாஹு கௌலல்லதி துஜாதிலுக ஃபீ ஸௌஜிஹா வ தஷ்தகி இலல்லாஹ். ஒரு பெண் தன்னுடைய கணவரை பற்றி அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே முறைப்பாடு செய்கிற நேரத்தில் அந்த வார்த்தையை அப்படியே கேட்ட 7 வானங்களுக்கு அப்பால் உள்ள ரப்புல் ஆலமீன் அல்லாஹ், அர்ஷுக்கு மேல் இருக்கிற ரப்பு அல்லாஹ் உடனே ஆயத்தை இறக்கிறான். கத் சமிஅ அல்லாஹு கௌலல்லதி துஜாதிலுக ஃபீ ஸௌஜிஹா, நபியே உங்களிடத்திலே வந்து தண்டம் கணவனை பற்றி விமர்சனமாக பேசி அந்த பெண்ணுடைய வார்த்தையை அல்லாஹ் கேட்டு விட்டான். அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய், அல்லாஹ் உயிருள்ளவன், என்றும் நித்திய ஜீவனாக இருக்கிறான், அவன் நிலையானவன்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தான நேரத்திலே ஹஜ்ரத் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் தன்னால் நபியோடுள்ள அன்பின் காரணமாக மௌத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை சந்திக்க சென்றிருப்பதை போல இந்த நபியும் அல்லாஹ்வை சந்திக்க சென்றிருக்கிறார். மௌத்தாகவில்லை. முனாஃபிக்குகளுக்கு ஆசை இந்த நபி மௌத்தாக வேண்டும் என்று. நபி மௌத்தானதாக யாராவது சொன்னால் கையையும் காலையும் வெட்டுவேன் என்று தன்னை அறியாமல் பேசிக்கொண்டு அவ்வளவு அன்பு நபிகளாரோடு ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் தூரத்திலிருந்து இது கேள்விப்பட்டு வந்து உமரை சமாளிக்க பார்த்தால் அடங்காமல் இருக்கிறார். நேர போய் மிம்பரில் ஏறினார். அல்லாஹு தஆலா அவன் மாத்திரம்தான் என்றும் மௌத்தாகாதவனாக இருக்கிறான். மன் கான யஅபுது மின்கும் முஹம்மதன் ஃபஇன்ன முஹம்மதன் கத் மாத். யாராவது நீங்கள் முஹம்மதை வணங்கக்கூடியவர்களாக இருந்தீர்களா? உலகத்திலே யாரும் நபியை வணங்கவில்லை. உலகத்தில் வாழ்கிற எல்லோரும் மௌத்தாக போகிறவர்கள். மன் கான யஅபுதுல்லாஹ், உங்கள யாராவது அல்லாஹ்வை வணங்குவதாக இருந்தால் ஃபஇன்னல்லாஹ ஹய்யுல் லா யமூது அபதா. அல்லாஹ் ஒரு நாளும் மௌத்தாக மாட்டான். அல்லாஹ் உயிரோடு இருக்கிறான். அவன் உலகத்தில் உயிரோடு இருக்கிறார் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, இந்த ஈமானை பார்க்கத்தான் அல்லாஹ்வை காணும் வாய்ப்பை யாருக்கும் அல்லாஹ் கொடுக்கவில்லை. யகூதிகள் மூசா அலைஹிஸ்ஸலாத்திலே சொன்னார்கள், மூசா நீங்கள் எவ்வளவு பெரிய அற்புதத்தை காட்டினாலும் நாங்கள் லன் நுமின லக ஹத்தா நரல்லாஹ ஜஹ்ரா, அல்லாஹ்வை கண்ணால காணோனும், வெளிப்படையாக நீங்க அல்லாஹ்வை காட்டுமோ அது வரைக்கும் உங்களையும் ஈமான் கொள்ள மாட்டோம் என்று சொன்னார்கள். கண்ணியமான சகோதரர்களை, மக்கா காபிர்கள் நபிகளாரிடத்திலே வந்து நீங்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் என்று சொல்வதாக இருந்தால் வானத்திலிருந்து நேரடியாக ஒரு புத்தகத்தை எங்களுக்கு இறக்கி காட்டுங்கள், உங்களுக்கு வகை வருவது எங்களின் கண்ணுக்கு தெரிவதில்லை, மறைவானதாக இருக்கிறது, நீங்கள் ஒரு வேத புத்தகத்தை இறக்கி நேரடியாக காட்டுங்கள். இதை அல்லாஹ் சொல்கிற நேரத்தில், நபியே இந்த மக்கா காபிர்கள் கேட்கின்ற கேள்வியை பார்த்து நீங்கள் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. இதைவிட பயங்கரமான கேள்வியை யகூதிகள் கேட்டார்கள். அல்லாஹ்வை கண்ணால காணணும் என்று சொன்னார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்விடத்துல கெஞ்சி கெஞ்சி கேட்டதுல ஒரு மேலான நபிதான், அல்லாஹ்விடத்துல மிக நேரடியாக அல்லாஹ் பேசின ஒரு நபிதான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அரினல்லாஹ், யா அல்லாஹ் உன்னை கண்ணால காணணும் யா அல்லாஹ் என்று கேட்டார்கள். இன்னகலன் தராணி, என்னை உங்களால் காண முடியாது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காண முடியாது என்ற தியரியை அல்லாஹ் வைக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, காணாத ரப்பை ஏற்று நெருங்கி 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 அல்லாஹ்வுடைய உதவியை அவன் காணுகிறான். கையால் கைரண்டையும் உயர்த்தி அல்லாஹ்விடத்திலே கெஞ்சி இறைஞ்சுகிறான். நேரடியாக கபூலாகிறதை அவன் பார்க்கிறான். உலகத்தில் அல்லாஹ்வுடைய நிஅமத்துகள் கிடைக்க கிடைக்க அவன் அனுபவிக்கிறான். அவனுடைய மனதில் பொங்கிய ஈமானி ஆசை வருகிறது. அவனுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வை பற்றி அச்சம் வருகிறது. தனிமையில இருந்து கொண்டு அழுகிறான். மார்க்கத்தோடு நெருங்கி வாழ்வதற்குரிய உணர்வு வருகிறது. சுவர்க்கவாசிகளின் அடையாளம் என்று நபிகளார் சொன்னார்கள். இதெல்லாத்தையும் பார்க்கிற நேரத்தில் ஏந்திய கை வீணாகவில்லை. அல்லாஹ் தருகிறான். அல்லாஹ்வை கண்ணால காணுகிற மாதிரி உணர்கிறான். அல்லாஹ்வுடைய அன்பு ஏற்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய மஹப்பத் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். உங்களுக்கு தெரியுமா, ஹஜ்ரத் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், என் வாழ்க்கையில நான் ஒரு நாளிலும் பதவிகளை ஆசைப்பட்டது கிடையாது. ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் கூட ஹலீஃபாவாக வர வேண்டும் என்ற ஆசை அவருக்கு இருக்கவில்லை. உமர் வர வேண்டும் என்றுதான் அவர் ஆசைப்பட்டார். இல்லை, அல்லாஹ்வுடைய நபி இருக்கிற காலத்தில் உங்களை இமாமாக நியமித்தார் என்றால் நீங்கள் தான் தகுதி வாய்ந்தவராக இருக்கிறீர் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு உமர் ரலியல்லாஹு அவர்கள் முதலாவது பையச் செய்தார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு மேலான தகுதி வாய்ந்த மனிதர். சொன்னார், என் வாழ்க்கையில நான் ஒரு நாளிலும் பதவிகளை ஆசைப்பட்டது கிடையாது. ஆனால் நான் ஒரு போர் தளபதியாக வரணும் என்று ஒரு நாள் ஆசைப்பட்டேன். ஒரு காரணத்துக்காக ஹைபர் யுத்தத்துக்கு போறதுக்கு மக்கள் தயாராக இருக்கிற நேரத்தில் நபிகளார் சொன்னார்கள், லஊத்தி அன்னர் ராயத கதன் ரஜுலன் யுஹிப்புல்லாஹ வ ரசூலஹு வ யுஹிப்புஹு, அவர் அல்லாஹ்வையும் ரசூலையும் நேசிப்பார். வ யுஹிப்புல்லாஹு வ ரசூலுஹு, அல்லாஹ்வும் ரசூலும் அவரை நேசிப்பார்கள். அல்லாஹ்வும் ரசூலும் அவரை நேசிக்க அவர் அல்லாஹ்வையும் ரசூலையும் நேசிக்கிற மனிதராக இருப்பார். அப்படியான ஒரு மனிதருடைய கையிலே தான் நான் கொடியை கொடுப்பேன் என்று நபிகளார் சொன்ன உடனே காலையாகும் வரைக்கும் இரவிலே
அவர் யாராக இருக்கும், அவராக இருப்பாரா, இவராக இருப்பாரா? பலரும் பேச்சிலேயே இரவு கழிந்தது. உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஆசைப்பட்டார்கள், அந்த ஆளாக, தளபதியாகிற ஆளாக நான் இருக்க கூடாதா என்று ஆசைப்பட்டேன் என்று சொன்னார்கள். ஏன் தெரியுமா? நபிகளார் சொன்ன சிறப்பு, அவர் அல்லாஹ்வையும் ரசூலையும் நேசிப்பார், அல்லாஹ்வும் ரசூலும் அவரை நேசிப்பார் என்ற உடனே அல்லாஹ் நேசிக்கிற ஒரு ஆளாக நான் இருக்கணும், அல்லாஹ்வுடைய ரசூல் நேசிக்கிற ஒரு ஆளாக நான் இருக்கணும் என்று ஆசைப்பட்டது அந்த ஒன்றுக்காக, பதவிக்காக அல்ல என்றார்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள். அடுத்த நாள் காலையில ஐன அலி, அலி எங்கே என்று கேட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண் வருத்தத்தால் வீட்டிலே இருக்கிறார்கள் என்று சொன்ன உடனே நபிகளார் ஆள் அனுப்பி அவரை வர சொல்லி நபியுடைய உமிழ் நீரை கண்ணிலே வைத்து அப்படியே நபிகளார் பாதுகாப்பு தேட கண் அப்படியே சுகமானதை வரலாற்றை அவரின் கையிலே தான் அந்த கொடி கொடுக்கப்பட்டது. அந்த பெருத்த மனிதர்களுடைய ஆசை இருந்தது, அல்லாஹ்வுடைய அருளை பெற வேண்டும், அல்லாஹ்வுடைய அன்பை பெற வேண்டும் என்பது அன்பார்ந்தவர்களே. அந்த வகையிலே உலகத்திலே யாருக்கும் அல்லாஹ்வை காணும் வாய்ப்பை அல்லாஹ் கொடுக்கவில்லை. நபிகளார் 7 வானங்களை தாண்டி அல்லாஹ்வை சந்திக்க போனார்கள். சந்தித்து விட்டு வந்த வரலாற்றின் பின்னணியிலே அபூதர் ரலியல்லாஹு அவர்கள் கேட்டார்கள், ஹர் ரஅய்த ரப்பக யா ரசூலல்லாஹ், 7 வானங்களை தாண்டி போய் நீங்கள் அல்லாஹ்வை சந்தித்தீர்களே, நீங்கள் அல்லாஹ்வை கண்ணால் கண்டீர்களா யா ரசூலல்லாஹ்? நூருன் அன்னா அராஹு, அல்லாஹ் ஒளிமயமானவனாக இருக்கிறான், நான் காணவில்லை என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள். லையரா அஹதும் மின்கும் ரப்பஹு ஹத்தா யமூத், உங்கள யாரும் மௌத்தாகும் வரைக்கும் அல்லாஹ்வை காண முடியாது என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள். ஆனால் காணாத ரப்பை நெருங்கி நெருங்கி இரவு தொழுகையில ஈடுபட்டாயே, இரவிலே எழும்பி நடுநிசியிலே அந்த காணாத ரப்பை யா அல்லாஹ் என்று கெஞ்சி இறைஞ்சினாயே, யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்தாயே, அந்த அல்லாஹ்வின் திருப்தி தேவை என்று அள்ளி 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 தர்மமாக கொடுத்தாயே, சதக்கா என்று ஒன்று இருக்கிறது கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய மகாபெரிய திருப்தியை பெற்று தரக்கூடிய ஒரு பலமான சக்தி அது. அந்த சதக்கா என்றது கண்ணியமான சகோதரர்களே, நடுநிசியிலே எழும்பி இரவு தொழுகைக்காக அப்படியே சிரமம் பாராது குடும்பம் செய்த நீ அழைத்து வந்தாயே, ஹராம் ஹலால பேணினேன், இக்கட்டான கட்டத்தில் ஒரு பொய் சொல்கிற சந்தர்ப்பம் வருகிறது, அதை சொன்னால் எனக்கு கோடி லாபம் கிடைக்கும், ஆனால் அந்த கோடியை விட அல்லாஹ்ட வெறுப்பு வரப்படாது, அல்லாஹ்ட கோபம் வரப்படாது என்று அதை நீ விட்டாயே, நீ நிரூபித்தது அல்லாஹ் ஒருவன் இருக்கிறார் என்பதை, அந்த தகுதி வாய்ந்த ரப்பின் திருப்தி தேவை என்று நீ நின்றாய். கண்ணியமான சகோதரர்களே, வாய்ப்புகள் கிடைக்கிற நேரத்தில் ஹராத்துக்கு போகாமல் தனிமையிலே அல்லாஹ்வுடைய அருளை பெற வேண்டும் என்பதற்காக தவிர்த்து கொண்டாயே. கண்ணியமான சகோதரர்களே, அன்ன நாளை மறுமையில இவ்வளவு பெரிய தியாகத்தோடு அல்லாஹ்வை நம்பி நெருங்கி நெருங்கி வாழுகின்ற மூமின் அவனுக்கு பெருத்த ஆசையாக இருப்பது அல்லாஹ்வை சந்திக்கணும் என்ற ஆசை அன்பார்ந்தவர்களே. இரண்டாவது அல்லாஹ்வை காணணும் என்ற ஆசை. இந்த ரெண்டையும் தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். ஃபமன் கான யர்ஜூ லிகா ரப்பிஹி ஃபல்யஅமல் அமலன் சாலிஹன் வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா. உங்கள யாராவது அல்லாஹ்வை சந்திக்கணும் என்று உங்களுக்கு ஆசை இருக்கிறதா? ஃபல்யஅமல் அமலன் சாலிஹா, அவங்க சாலிஹான அமல் செய்யட்டும், அல்லாஹ்க்கு இணை வைக்காமல் இருக்கட்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, நபிகளார் சொன்னார்கள், இன்னக்கும் சதரவுன ரப்பக்கும் கமா தரவுனல் கமர லைலத்தல் பத்ர். 14வது இரவிலே பூரண சந்திரனை மேகம் மறைக்காமல் தெளிவாக முழுமையாக நீங்கள் காண்பதை போல ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலு கண்ணியமான அல்லாஹ்வை மூமின்களை நீங்கள் காண்பீர்கள் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமான சகோதரர்களே, இந்த அடிப்படையை தூசி தட்டி எங்களிடத்திலே மெருகூட்டி எங்களிடத்தில் உணர்வூட்டி நீ அல்லாஹுவை நம்பி வாழுகிற மூமின் உன்னால் சாதிக்கலாம், பாவத்திலிருந்து உன்னால் மீண்டு வாழலாம். ஹலாலான மனைவியை அல்லாஹ் ஹலாலாக்கி இந்த ரமலானிலே பகல் காலத்திலே தடுத்து வைத்திருக்க அல்லாஹ் சொன்னால் இந்த ஹலாலையும் நான் விட தயார் என்ற பயிற்சியை அல்லாஹ் தருகிறான் என்றால், ஒரு விபச்சாரத்துக்கு போகாமல் ஒரு மூமினாக இருக்கிற உன்னால் தவிர்த்து வாழலாம் என்பதை அல்லாஹ் உணர்த்துகிறான். அல்லாஹ் காலமெல்லாம் தண்ணீரையும் சாப்பாட்டையும் பகலிலே ஹலாலாக்கி இருக்கிற ரப்பு அல்லாஹ் இந்த நோம்பிலே தற்காலிகமாக நீ பகலிலே சாப்பிடக்கூடாது, நீ அருந்த கூடாது, ஹலால் தான், எனக்காக நீ அதை தடுத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஹலாலையே விட தயார் அந்த ரப்புக்காக என்றால் ஹராத்தை விடுவது ஒரு மூமினுக்கு கஷ்டமாக இருக்காது.
அவன் சரியாக உணர்வோடு நோன்பை நோற்று அர்த்தம் புரிந்தவனாக இருந்தால், கண்ணியமான பெருமக்களே, வல்ல அல்லாஹ் இந்த நோன்பை படிப்பினையும் பாடமும் நிறைந்ததாக, உணர்வுள்ளதாக, பசுமையானதாக, இறையச்சம் என்ற அடித்தளத்தை வலுவூட்டக்கூடியதாக இந்த ரமலானை அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. الحمد لله رب العالمين وهو ولي الصالحين ولا عدوان إلا على الظالمين وصلى الله وسلم على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد. அன்பான கண்ணியமான சகோதரர்களே, நோம்பாளிகளே, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் இந்த ஹதீஸை சிந்தித்து பார்ப்போம். சொன்னார்கள், அலமன் அக்வாமம் மின் உம்மதி, என்னுடைய உம்மத்தில் ஒரு கூட்டத்தாரை பற்றி நான் நன்கு அறிந்து வைத்திருக்கிறேன். யஅதூன யௌமல் கியாமத்தி பிஹஸனாத்தின் அம்சாலி ஜிபாலி திஹாமா, அரேபிய தீபகற்பத்தில் உள்ள திஹாமா என்ற மிக பிரமாண்டமான மலை அளவுக்கு நன்மைகளோடு மறுமையிலே வருவார்கள். அவர்களுக்கு இருக்கின்ற பெருத்த ஆசை, இந்த நன்மையால் எனக்கு சுவர்க்கம் போகலாம் என்று. ஆனால் ஃபயஜஅலஹுல்லாஹு ஹபாஅம் மன்சூரா, அந்த நன்மைகள் எல்லாவற்றையும் அல்லாஹு தஆலா அழித்து போட்டு விடுவான். எல்லாம் அழிந்து போனதாக இருக்கும். இந்த எச்சரிக்கையான வார்த்தையை சொன்ன உடனே நபிகளாரின் தோழர்கள், கத் ஹாபு வ கஸிரு மன்ஹும் யா ரசூலல்லாஹ், அவங்க நஷ்டவாளிகளாக மாறினால், கைசேதப்படக்கூடியவங்களாக, இவ்வளவு நன்மையும் அழிந்து போனவங்களாக மாறும் என்றால் எவ்வளவு நஷ்டம் யா ரசூலல்லாஹ். அவங்க யாரு யா ரசூலல்லாஹ்? சிஃப்ஹும் லனா வ ஜல்லிஹிம் லனா யா ரசூலல்லாஹ். அவங்க யார் என்று எங்களுக்கு அடையாளப்படுத்துங்கள், எங்களுக்கு அவர்கள் இப்படிப்பட்டவர்கள் தான் என்று தெளிவுபடுத்துங்கள் யா ரசூலல்லாஹ். அல்லாஹ் நகூன மின்ஹும், நாங்கள் அந்த மாதிரியான நஷ்டவாளிகள் ஆகப்படாது என்ற காரணத்துக்காக, தவிர்ந்து வாழ வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்ட நபியே, ஹும் மின் இஹ்வானினா வ மின் ஜில்தத்தினா, அவங்க எங்களுடைய கலிமா சொன்ன சகோதரர்கள், எங்களுடைய உடம்பிறப்புகள் அவர்கள். வஹும் அக்வாமுன், அவங்க யார் தெரியுமா? வஹும் யஅഖுதுன பில்லைலி மா தஅഖுதுன், நீங்கள் இரவு தொழுகையில ஈடுபாடு காட்டுவதை போல் அவர்களும் இரவு தொழுகையில ஈடுபாடு காட்டிய அமலாளிகள் அவர்கள். ஆனால் அந்த அமல்கள் எல்லாம் அழிந்து போனது அல்லாஹ்ட அருளை இருந்ததனால். அவங்க செஞ்ச தப்பு என்ன தெரியுமா? வஹும் அக்வாமுன் இதா ஹலவ் பிமஹாரிமில்லாஹி இன்தஹகுஹா, அவர்கள் தனிமை என்று வந்தால், ஹராத்தை செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைச்சால் அல்லாஹ்வை மதிக்காமல், இங்கதான் நாங்கள் அந்த அடிப்படையை புரிய வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, உலகத்தில் அல்லாஹ்வை நம்பி வாழுகிறவன் நமக்கு மேலே ஒருவனடா என்று சொல்கிற மாற்று மதத்தவனும் இருக்கிறான். உலகத்தை படைத்து ஆளுகிறவன் அல்லாஹுதான் என்று மக்கா குறைஷி காபிர்களும் சொன்னார்கள் அன்பார்ந்தவர்களே. ஆனால் வமீன் அன்னாசி மையகூலு ஆமன்னா பில்லாஹி வ பில் யௌமில் ஆகிர் வ மா ஹும் பிமுஃமினீன், சில பேர் வாயால் சொல்வார்கள் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்று, கல்பை தொட்டதாக இருக்காது. சில பேர் அல்லாஹ்வை நம்புவார்கள், ஷிர்க் வைத்திருப்பார்கள். சில பேர் அல்லாஹ்வை நம்புகிற நம்பிக்கை நுனிநாக்காக இருக்கும், சந்தேகம் கலந்ததாக இருக்கும். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வை அடித்தளமாக, உறுதியாக, கவியாக, பலமானதாக நம்புகிற மூமின், அவன் எப்போதும் அல்லாஹ்வை ரெஸ்பெக்ட் பண்ணுவான், அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துவான். தனிமையில இருந்து அல்லாஹ்வை கண்ணியப்படுத்தாத காரணத்தினால் மக்களோடு மக்களாக அமலாளி, தனிமை என்று வந்தால் ஊரில் இருக்கிற நேரத்தில் நல்ல மனிதனாக இருக்கிறான், நாடு கடந்து வெளிநாட்டுக்கு போனால் ஒரு கெட்ட மனிதனாக மாறுகிறான். ஒரு நடிகனாக இருக்கக்கூடாது. இந்த நடிகை தன்மையை தான் இந்த நோன்பு இல்லாதொழிக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, பட்ட பகலான நேரத்தில் யாரும் நடிப்பதில்லை, யாரும் முகஸ்துதி இல்லை. அல்லாஹ் என்ற ஒன்றுக்காக நாங்கள் அடங்கி நோன்பு நோக்கிறோம் என்றால், உணர்வோடு, எங்களுடைய உடலோடு எல்லாத்தோடும் ஒன்று கலந்துதான். பசி, தாகம், இச்சை என்பது இந்த மூன்றையும் அல்லாஹ் தடுக்கிறான். இந்த பகல் நேரத்திலே அவனை வேண்டிக் கொண்டிருக்கும் உடல் தேடும், கேட்கும். ஆனால் நான் அல்லாஹுக்காக அடங்குகிறேன் என்று நிற்கிறாய்.
அல்லாஹ்வை தான் திருப்திப்படுத்துகிறோம். எனவே தனிமையில் ஹராத்தில் ஈடுபட்ட காரணத்தினால் தான் அல்லாஹ்வின் அருளை இழந்து நன்மை அழிந்து போகிறது என்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பான கண்ணியமான சகோதரர்களே, நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த அறைக்குள்ள இருக்கிற நேரத்தில் அந்த அரசனின் மனைவி சட்டையால் பிடித்திழுத்து மோசமான நடத்தைக்கு அழைத்த நேரத்திலே கால மஆதல்லாஹ், யா அல்லாஹ் என்னை பாதுகாத்துடு என்று அல்லாஹ்வை நினைவுபடுத்தினார்கள். கடைசியாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறை வாழ்க்கை எல்லாம் முடிந்துவிட்டு அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் தனிமையில் அல்லாஹ்வுக்கு துரோகம் செய்ய விரும்பவில்லை என்று சொன்னார்கள். இன்ன நஃப்ஸல் அம்மாரத்தும் பிஸ்ஸூஇ இல்லா மா ரஹிம ரப்பி, என் ரப்பு யாருக்கு அருள் செய்தானோ அவங்களை தவிர உள்ளம் பாவத்தை தூண்டும், தடுப்பது அல்லாஹ் என்ற சக்தி மாத்திருந்தான். கண்ணியமான பெருமக்களே, எனவே எப்போதும் இந்த நோன்பை ஒரு பயிற்சி பாய்ச்சலையாக எடுப்போம். ரமலானை சரியாக பயன்படுத்துவோம். சென்ற ரமலானிலே உயிரோடு இருந்த பல பேர் கபருக்குள்ளே. அன்பார்ந்த சகோதரர்களே, நானும் நீங்களும் இந்த ரமலானில் இருக்கிறோம். அடுத்த ரமலானில் இருப்போமா இல்லையா, எங்களில் யார் இருப்பார் என்று தெரியாத சகோதரர்களே, இருப்பவர்கள் ஜக்காத்தை சரியாக கணக்கிடுங்கள். சதக்காவாக கொடுப்பதிலே கவனமாக அள்ளி கொடுத்து கொண்டிருங்கள். குர்ஆனை பாராயணம் செய்யாமல் இந்த கண் பார்வையை பற்றி மறுமையில் அல்லாஹ் கேட்டால் என்ன பதில் சொல்லலாம்? அன்பார்ந்தவர்களே, கண் பார்வை இல்லாத பல பிள்ளைகள் குர்ஆனை மனப்பாடமாக்கி சர்வதேச போட்டிகளுக்கு கூட போகிறதை பார்க்கலாம். உலகத்தில் அதிசயங்களை அல்லாஹ் நிரூபித்துக் கொண்டிருக்கிறான். கண் பார்வையை தந்து குர்ஆனை பார்த்த அளவு கூடவா போனை பார்த்து வாட்ஸ்அப்லயும் பேஸ்புக்லயும் யூடியூப்லயும் இந்த கண்ணை பயன்படுத்தி ஹராத்தை பார்த்தது கூடுதலாக இருக்கிறதா? அல்லாஹ்ட்ட எப்படி பதில் சொல்லலாம்? அன்பார்ந்தவர்களே, இந்த கண் மாணிக்கம் என்பது அல்லாஹ்வுடைய அருள். கண்ணியமான சகோதரர்களே, எனவே இந்த கண்ணால கண்ணீர் வடித்து அல்லாஹ்வை நினைச்சு அழுத காலம் எவ்வளவு. இந்த அழுகை வராவிட்டால் அதற்கு அல்லாஹ்ட்ட துஆ கேட்கணும். கண்ணியமான சகோதரர்களே, அந்த அடிப்படையில இந்த ரமலான் நெருங்கி வரும்போது அடுத்த வாரம் என்று வரக்கொள்ள அந்த கடைசி 10 நெருங்குகிறது. இந்த கடைசி 10 லைலத்துல் கத்ர் என்ற மகத்தான இரவு அடையணும் என்று எங்களுக்கு பெருத்த ஆசை இருக்கணும் சகோதரர்களே. அந்த இரவு அடையறதுக்கு நாங்க அமல்ல இரவை கழிக்கோணும். நாங்க சடங்குல பித்அத்துகள்ல நாங்க மூட நம்பிக்கைகள்ல அமலன்ற பேர்ல நபி காட்டி தராத விஷயங்களை நீங்க பள்ளியாக பார்க்கலாம். கண்ணியமானவர்களே, நபி காட்டி தராத எந்த அமலும் கபூலாக்கப்படாது. அமல் கபூலாக்கப்படுறதுக்கு நபி காட்டியதாக இருக்கணும். இதுல ஆர்வம் காட்டுவோம். இரவு தொழுகை என்றது வேகமாக தொழுகிற ஒரு தொழுகை அல்ல. நீட்டி நிறுத்தி ராகமாக ஓதி நின்ற நிலையில கால் கடுக்கும், வருத்தமாகும். நாங்க புல்லுல சில பேர் ஊண்டி கொண்டிருப்பார்கள். இப்படி நீண்ட நேரம் தான் சஹாபாக்கள் தொழுதார்கள். அந்த அடிப்படையில கண்ணியமானவர்களே, இரவு தொழுகையில் ஆர்வம் காட்டுவோம். இடையில நிக்காம சோர்வடையாம இருப்போம். சுவர்க்கவாசிகளுடைய அடையாளம் அவளுக்கு அமல் செய்தது ஆர்வமாக இருக்கும். நரகவாசிகளுடைய அடையாளம் பாவம் செய்து விருப்பமாக இருக்கும், லேசாக இருக்கும் என்றார்கள். எனவே நான் நீங்கள் தெளிவு பெறுவோம். ரமலானை சரியாக பயன்படுத்துவோம். வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.